ஸோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான், அப்பா, தம்பி 3 பேருமே வந்து நம்ம விக்ரமண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லஞ்சுக்காக அங்கே போகிறோம். எனக்காக அங்கே வந்து ஆக்சுவலாக நேற்றே கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் போக முடியல. இன்னைக்கு அப்பா வந்திருந்தாங்க. சரி ஓகே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். சென்னை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. வண்டி ரொம்ப போக்குவரத்து அதிகமா இருக்கு. ஒழுங்கா ஸ்பீடா ஒழுங்கா போக முடியுது இல்ல, ரொம்ப வண்டியில ஓடுது. நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா? நம்ம இங்கே இருந்துடலாமா? என்னமா? நம்ம இங்கே இருந்துடலாமா? இங்கே இருக்கிறது ஆசைதான். ஆனா நமக்கு அங்க நம்ம தொழில் பக்கம் இல்லையாமா. அங்க வந்துட்டோம். ஆல்ரெடி விக்கல்ஸ் டீம் வந்து வெளியில இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஹலோ, வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். சாரி, நான் கொஞ்சம் ஹவுஸ் ஷூட்ல இருக்கேன். ரொம்ப ரெடியாக இருக்காங்க. வீட்டில எல்லாம் இப்படிதான் டிஷர்ட் ட்ராக் பேட்ல தான் இருப்போம். இது விக்கல் டீம். அவங்க ரேண்டமா ஒரு ரீல் இப்படி தெருவில் தான் நாங்கள் எடுப்போம். இப்படிதான் சுத்திட்டு இருப்போம் நாங்க. வா வா வா. அம்மா தங்க. ஏன் இல்ல? அப்படியா? வாங்கப்பா. அப்பா அப்பா நீங்க பிக் பாஸ் வீட்லயே மெயின் ரோட் கழிச்ச செல்ஃப் கழிச்சா ரொம்ப ஓவரா இருந்தா. இது லியாண்டர்மா, ஐ மீன் எல்லாம் டிவில பாத்திருப்பீங்க. பட் இந்த அம்மா இது இவங்க சுலோச்சனாக்கா வீட்டுல இருக்காங்க. அவங்கதான் எங்க வீட்டுல எல்லாமே. உட்காருங்க உட்காருங்க. ஃபார்முலா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு, ஜாலியா. உட்காரு உட்காரு உட்காருங்க பாப்பா. ஹலோ ஹாய். ரொம்ப கொஞ்சாதீங்க, லைட் லைட்டா கடிப்பான். அவனே மோப் முடிச்சு அவனா போயிடுவான். மோப் முடிச்சுட்டு போயிடுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் வந்தா ஹாய் சொல்லிடுவான், ஃபார்மாலிட்டி. அங்க அவங்க அக்கா பாருடா. சரி சரி, சொல்லிட்டீங்களா எல்லாரும்? ஹலோ சொல்லிட்டீங்களா? சரி 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 சரி, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எல்லாம் பார்த்துட்டாங்க உங்களை. எல்லாரும் வணக்கம் வச்சிருங்க ஜி. ஓகே. அவருக்கு தெரிஞ்ச ஊரே மேல இந்த வீடு, கீழே இறங்கினா ஊரு, அவ்வளவுதான். அவருக்கு உலகமே இந்த 2 தெருலயே போயிடும். அது என்ன தெரியுதா? ஆமா, 4 வந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். ஆமா ஆமா, நாங்க அன்னைக்கே பூரிச்சு போயிட்டோம். அது தெரியல, யாரோ பண்ணாங்க, இருந்துச்சு இந்த டாப் 4க்கு. கீழே எல்லாம் நான் கூட்டினது, மேல இருக்க கார்டன் ஏரியா இவ ஓவர் பொறுப்புல போய் கூட்டினது. உலகத்திலே கார்டன் ஏரியாவே 9 சீசனும் ஒரு போய் கூட்டியிருக்க மாட்டான். செம்ம பார்வலாம். ஐயோ, ஆல்ரெடி என்னை இவனுங்க அதிகமா வேலை பார்க்க சொல்லுவாங்க. இவ வேற இப்ப ரொம்ப பொறுப்பா போய் விழுற இலையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இது அது எப்படி நாங்க பண்ற. ஆமா, புல்லுல இலை கிடக்கும், அது யாருமே பெருக்க மாட்டோம், அவ்வளவு சீன் கிடையாது. இவ மட்டும் போய் அது போய் பாரு, இப்படியே சும்மாவே இவங்க நிறைய எனக்கு வேலை தராங்கன்னு இருப்பா. போச்சா? டேய் ட்விட்டர், எங்க அம்மாவை திட்டாதீங்கடா, உண்மையை தாண்டா சொல்றாங்க. இல்ல, தொப்ப காட்டினா காட்டுவான், தடவி கொடுத்தா படுத்துக்குவான். கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். சரி சரி, கெஸ்ட் சாப்பிடணும், உங்களுக்கு கொஞ்சிக்கினே இருக்க முடியாது எல்லாராலையும். சரியா? பார்த்துக்க. வாங்க வாங்கப்பா.
வாங்கப்பா சாப்பிடலாம். நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்துருக்கீங்க. அம்மா தாயே எல்லாரும் வச்சுட்டு அவங்க வாருமா. சுபி மீன் சாப்பிட்டு மீன் எங்க வளர்ந்துச்சு, சின்ன சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் சொல்லுவா. இப்போ அந்த மீன் இவளுக்கும் காணவனதுக்கு ஒரு சண்டை வரும், பெரிய சண்டை. என்னடா சண்டைனா, இது ஏரி மீனா கடல் மீனான்னு ஒரு சண்டை. நாங்களே இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். மீன் 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 அதான் மீன் சாப்பிட இருக்கேன்னு சந்தோஷப்படுங்கடா. ஒத்துக்குப்பேனான்றா. இல்ல கடல் மீன். அவர் இல்லம்மா இது ஏரி மீன்மான்றாரு. நாங்க இது மீனா சிக்கனா, மீன் வெந்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி சண்டை போடுங்கன்ற மாதிரி. சரி மாதிரி ஏமா மீனுமா, அது என்ன மீன், சாப்பிடுமா, ஏதோ கொஞ்சம் நஞ்ச புரோட்டீன் கிடைக்குதுமா. சாப்பிடும் மா. அந்த வீட்டுல பெருச்சாலி கொடுத்திருந்தாலே சாப்பிட்டு இருப்பேன். ஸ்மெல் வீட்டுக்கே வர மாட்டேன். இங்க பக்கத்துல கசின்ஸ் வீட்டுக்கு போயிருவேன். ஆமா நான் அடுத்த நாள் அந்த குழம்பு வச்சு பழைய சோறுல சாப்பிட்டேமா. நான் அந்த வீடு வேறம்மா. கழுதைக்கு திரும்ப கருவாடு வாசனை மாதிரி இந்த கழுதைக்கு அங்க போய் தான் கருவாடு வாசனையே தெரிஞ்சிச்சு. அதனால இங்க ஏன் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பண்ணா சாப்பிடுவேன். ஏமா கீரை அதெல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், கருவாடு சாப்பிட மாட்டேன். ஆமா நான் வீட்டுல இருக்கும்போதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரசிச்சுலாம் சாப்பிட்டது. அடடே பீட்ரூட்டுக்கு கத்திரிக்காய் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னதுலாம் அங்கதான். நல்லதான் காய் சாப்பிடணும். காய் கீரை எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு. என்னாச்சு ரசம் வச்சு சாப்பிடுறியா? அதுக்கு ஒரு திறன் வேணும் அல்லவா. நான் பண்ண ஒரே ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் இவனுங்கெல்லாம் வெங்காயம் வெட்ட வச்சதுதான். நான் நிஜமாலே எமோஷனை வச்சு விளையாடும் ஒரே ஒரு இடம் உங்களை எல்லாரையும் அங்க வேலை பார்க்க வச்சதுதான். ஆமா எனக்கு அது வேற 20 நான் மட்டும் சாப்பிடுறேன்னா பரவாயில்ல, உங்க எல்லாரும் ஊத்தி நான் ஏதாவது கெடுத்துட்டேன்ற பயத்துல தானே அது பண்ணல. ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரிஸ்கியா தான் விளையாடிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு. இதுல இந்த வேலை பண்ணிட்டு சாப்பிட்ற விஷயத்துல கை வச்சிட வேணாம். நான் வரவே இல்லை பக்கத்துல. நான் வெங்காயம் வெட்டுவேம்மா, பொறுமையா வெட்டுவேன். இவங்களுக்கு பொறுமை இருக்காது. சரி பார்த்தேன், ஆதிரை பாதிச்சு இப்படி என்ன திக்னஸ் ப்ளீஸ் வெட்டுங்க ஆதிரை, என்ன எந்த திக்னஸ்ல உங்களுக்கு வெட்டணும் அப்படின்னு. அப்புறம் திவ்யா வந்தாங்க. இந்த 3 வாரம் நான் திவ்யா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் முட்டை கொடுக்குறேன், நீங்க பால் கொடுங்க மாதிரி இருந்தோம். அவங்க வெட்டி கொடுத்தாங்க. அப்ப அந்த புதினா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது யாரு கிளீன் பண்ணுவா? நீங்க தானே பண்ணிருங்களேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்பவும் ஒரு நாள் ஆயிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் கொண்டு நாளை காலம் இறங்குறோம் நாங்க. அதனால நாங்க அங்க வந்துடுறோம். புடிச்சனும் உயிரோட சாப்பிடலாம்னு இருக்காங்க. காட்டுறோம் பாருங்க எப்படி பாருங்க. வாங்க கண்டிப்பா வாங்க. உயிரோட சாப்பிட மாட்டோம். ஜோக்கு சொல்லுங்க. வாங்க உயிரோட மீனை பார்க்கலாம் தெரியும், உயிரோட மீனை சாப்பிடலான்றா. அதான் அப்படின்னா உயிரோட சாப்பிடறது கொன்னு சமைச்சு சாப்பிடறது. உயிரோட சாப்பிடணும் இப்படி உயிரோட இப்போ சாப்பிடுறதுன்னு. நான் என்னடா நான் ஜோக்குக்கு சொன்னா இது இந்த தமிழ் கலாச்சாரத்துல உயிரோட மீனுக்கு ஏதாவது உப்பு போட்டு தின்றுருக்கீங்களான்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அந்த மீன் பார்க்கவே நல்லா இருக்கீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணி வரணும். மேக்கப் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஐஸ்கூல் வரை ட்ரெஸ்ஸுக்கும் அது ஒண்ணும் இல்ல. அது வீக்கெண்ட் எபிசோட் மீன், இது ரெகுலர் டேல இருக்க மீன். அது இல்ல. ஷோ கடைசியில நான் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு.
வடிவில் அவன் வெளியே இருக்கீங்க. அவங்க இருந்து எடுத்தேன். இல்ல வேண்டாம்மா, இப்ப இதுவே மிச்சமா. அப்பதான் செமிக்கும். அப்படிதான் என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு ரசம் சாப்பிட்டாதான் டைஜஷன் ஆகும். அதனால தான் நான் தயிர் இல்ல ரசம் கடைசியில சாப்பிடணும். இதெல்லாம் நாங்க நம்புற ஐதீகம். இன்னும் பழக்கம். எனக்கு அப்படி சாப்பிட்டு பழக்கம். சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அப்படிங்களா? என்ன போங்க நீங்க. சில பேருக்கு இப்பதான் எப்பவுமே ரசம் எக்ஸ்ட்ரா வச்சுதான். ஆமா. எங்க வீட்ல எல்லாம் ஒரு டிஷ் தான் ரசம் கையில வைக்கும். எங்க வீட்டுல ரசம் எல்லாம் சாப்பிட்டா அப்புறம் எங்க அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேட்கும். அப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பீடா போட்டு முடிப்போம். இங்க வந்துதான் என் மக வீட்டுல இருக்க மாட்டாங்கிறா. ஆமா, முதல்ல என்ன உங்க ஊருக்கு கூப்பிடுற முன்னாடி நீ எப்ப ஊருக்கு போவ? நம்ம வீடு சரியில்லப்பா, வீடு சரியில்லப்பா சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப பழசுதான். எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளை இருக்கும் 100 வருஷம் ஆயிடுது வீடு கட்டி. 100 வருஷம் ஆயிட்டு உப்பு கட்டுறோம். கடை தண்ணி நம்ம கூட ஒரு பழம் தான் இருக்கும். ஆனா இப்ப நமக்கு ஆபத்து கிடையாது, சுனாமி எல்லாம் பயம் கிடையாது. ஏன்னா கல்லு போட்டு நினைச்சிட்டாங்க, நல்லா வராது. இவங்க என்னன்னாக்கி நாங்க மட்டும் மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆக போறோம் அப்படிங்கிறா. நாங்க அந்த கதையே பேசக்கூடாது. நம்ம ஊரை மறக்கலாமா? மறக்கக்கூடாது இல்லையா? மெட்ராஸ்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு நான் அவருக்கு எதிர்பார்ன்னு சொல்லியிருக்கேனே தெரியல. அப்பாவே இருக்கீங்களே பாடல். வீட்டே பழுது பக்கம் தெரியுமா எனக்கு. அவங்க 365 நாள் விஜய் டிவிலே இத்தனை ஷோ கூப்பிட்டா அவ எப்படி உங்க ஊர்ல இருக்க முடியும்? அவள் வேலைக்கு அவள் மெட்ராஸ் வருவா, அப்படி திருப்பி ஊருக்கு வருவா. அப்படிதானே இருக்க போற? இல்ல இல்ல, எங்க சுபி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணா அவ போற ஊருக்கு நீங்க வந்துக்கோங்க அப்படின்னு. இல்ல சிக்கனை சாப்பிட்டு, அது ஃப்ரெஷ் சிக்கன் தான், காலையில தான் உயிரோட இருந்துச்சு, நாங்க தான் போய் வெட்டோம்.